Amen. So, I'm James here from Bengaluru. Okay. So, எனக்கு பெங்களூர் தமிழ் தான் பேச தெரியும். ஓகே, அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? பெங்களூர் தமிழ், கன்னடா, தமிழ்நாடு தமிழ் கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால புரிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழ்ல பேசுறேன். மற்றபடி பிரதர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென். Great, great. So I want to thank God for this wonderful opportunity, and I really want to thank Arvind and the entire leadership of Paris sector. So thank you so much for this opportunity. இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். அதே நேரத்துல சென்னை சபையில நார்த்ல லைக் பாரிஸ்ல இருக்கக்கூடிய அரவிந்த் தலைமைத்துவத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன். ஆமென். அண்ட் அன்னையர்கள் தினம் அப்படின்ட்டு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு. எங்க அம்மாவை குறிச்சு. ஓகே, ஸோ டெஃபினட்டா அவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து டெஃபினட்டா தியாகமான ஒரு தாயார் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன். ஆமென். ஸோ சிறு வயதிலேயே அவங்க வந்து கடவுளுடைய பயத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து சிஷ்யர் ஆகிறனாக்கா டெஃபினட்டா அவங்க ஒரு காரணமா இருக்கு. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் அண்ட் ஐ லவ் மை மாம். ரைட். ஓகே, ஸோ டெஃபினட்டா நான் வந்து பிரசிலாவை டேட் பண்ணும்பொழுது எந்த செக்டர் நீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து பாரிஸ் செக்டர். நாங்க பாரிஸ் வந்து இந்தியாவை விட்டு இருக்குது இல்லையா, அது எப்படி இங்க அவங்க மேபி அவங்க அங்க இருந்து இங்க வந்துட்டுக்கிறாங்களா அப்படின்னு. ஓகே, ஸோ பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பாரிஸ் அப்படி இருந்துட்டு இப்பதான் எனக்கு பிரசிலால திருமணம் ஆன பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. ஓகே, ஸோ thank God for Paris sector. So today, me and Priscilla, we completed almost more than 12 years. Okay, போன February வந்து நாங்க almost 12 to 14 years we are completing. Amen. Thank God for that. Okay, so சில விஷயங்கள் வந்து பிரதர் என்னை பத்தி சொன்னாரு. So definitely I'm from a Catholic background, and 2003 I got baptized, and I was invited almost a few years back. நான் 2003 ஞானஸ்நானம் பெற்றாலும் சில வருடங்களுக்கு முன்பாகவே என்னை அழைச்சாங்க. Amen. And then God did not leave me. God persevered with a different time, different many years. And by God's grace, 2003 I got baptized, and after that, I just want to be a disciple. I don't want to be a part of full-time ministry. கடவுள் இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்கல. நிறைய நேரம் கிட்ட விடாமுயற்சியா இருந்து வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு முயற்சிகளை பண்ணி இறுதியா 2003 நான் சீஷனா மாறினேன். நான் சீஷனா மாறினதுக்கு பின்னாடியும் கூட நான் வெறும் சீஷராவே இருக்கணும்னு நினைச்சேனே தவிர முழு நேர ஊழியத்துல நான் என்னை இணைச்சிக்கணும்னு நான் நினைக்கல. Amen. So God did not leave me, and He persevered, and so I got a call back to back to join full-time ministry. Then accepted a call 2007, and then the journey started. அப்படி இருந்தும் கடவுள் என்கிட்ட விட்டு கொடுக்கல. திரும்ப திரும்ப எனக்கான அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டுட்டே இருந்தது. இறுதியா 2007 நான் முழு நேர ஊழியத்துல இணைஞ்சிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. Amen. So after that I was searching for a partner, but by God's grace, God has blessed Priscilla, and we have 2 kids, Jasmine and Jotham. அதன் பின்பாக எனக்கான துணையை தேடுற ஒரு விஷயத்துல நான் ஈடுபடும் பொழுது இறுதியா கடவுள் வந்து பிரிசில்லாவை மூலியமா என்ன ஆசீர்வதிச்சாரு. 2012 நாங்க திருமணம் முடிச்சோம். 2 பிள்ளைகள், ஜாஸ்மின் அண்ட் ஜோதம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. Amen. So now we as a family, we serve God, and wherever God is leading, we are going and serving. இப்போ வந்து ஒரு குடும்பமா நாங்க தேவனுக்கு ஊழியம் பண்றோம். தேவன் எங்கெல்லாம் எங்களை நடத்துறாரோ அங்கெல்லாம் போய் நாங்க தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், சேவை செய்யறோம். Amen. So thank God for today. This is the first time I'm talking in Paris sector,
Glory goes to God. Thanks for the leadership. Amen. So Paul says to Timothy, fan into flame. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். முதல் முறையா பாரிஸ் செக்டர்ல நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறேன். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தலைமைத்துவத்துக்கும் நன்றி சொல்றேன். தேவனுக்கே அதுக்கான மகிமை உரித்தா இருக்கும். பவுல் தீமோத்தேயு கிட்ட போகும்பொழுது ஒரு அனல் மூட்டக்கூடிய விஷயங்களை அவங்ககிட்ட பேசக்கூடியவரா இருக்கிறார். ஆவிக்குள் அனலா இருக்கணும் அப்படின்னுட்டு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. இங்க நம்ம பார்க்கும்பொழுது அனலுக்குள்ள ஆவியா இருக்கும், ஆவியா இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள் நமக்கு சபை மூலமா காமிக்கிறார். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த அனலுக்குள்ள, இந்த தமிழ்நாடு, இந்த சென்னை, இந்த ஒரு அனலுக்குள்ள, கடவுளுக்குள்ள நம்ம அனலா இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். Right. So today, I have a different topics today. I'm going to explain what is my topic. And we as a Bangalore church, last January, we all came here permanently, and we decided a theme for the whole church that is led by the Holy Spirit. என்கிட்ட பிரசங்கிக்க நிறைய தலைப்புகள் இருக்கு. அதை பத்தி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். பெங்களூர் சபையா கடந்த மாதம் இந்த வருஷத்துல கடந்த ஜனவரி மாதம் நாங்க எல்லாரும் பரமன்கேணிக்கு வந்திருந்தோம். தேவனுக்குள்ளாக ஒரு தலைப்போட கூட நாங்க அந்த ஆராதனையை தொடங்கக்கூடியவராக இருந்தோம். The whole year we have been talking about how God needs to lead us through the Holy Spirit. அதாவது ஆவியினால நடத்தப்படக்கூடிய எனக்குடைய ஒரு தலைப்புல அந்த மாநாடு நடந்தது. வரக்கூடிய இந்த முழு வருடமும் தேவன் அவருடைய பரிசுத்தாவியால எப்படி நம்மளை நடத்த போறாருன்றத குறித்து நாங்க தியானம் பண்ணோம். Even today, I thought இன்னைக்கு பாரிஸ் செக்டர் கூட நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க எல்லாருமே ஆவிக்குள்ள வழி நடத்தணும்னு தோணுதா உங்களுக்கு? Amen. So I thought today I can talk to all of you how we all need to be led by the Holy Spirit. இன்றைய தினம் நாம எல்லாரும் பேச போற விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட வேண்டியிருக்கு அப்படின்றத குறித்து நான் பேச போறேன். Amen. So before that, let's bow our head. We'll pray to God. We'll hand over this sermon into the hands of the Lord. இன்னைக்கு இந்த நற்செய்தியை கடவுளுக்குள்ள நம்ம கொடுக்கலாம். Amen. இது ஒரு தகவல். இந்த அருமையான வேலை எங்களை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கர்த்தாவே பாரிஸ் செக்டர் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. இன்றைக்கு கர்த்தாவே சபையாக நாங்க கூடி இப்படி வசனத்தை படிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. படிக்கும் பொழுது இப்படி ஆவியின் மூலியமா கர்த்தாவே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேலையில் நாங்கள் ஜபிக்கிறோம். இங்க வந்திருக்க ஒவ்வொரு சகோதரிகளையும் நண்பர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இப்படி ஆவியின் மூலியமா அவங்களுடைய வாழ்க்கை தொடரும்படிக்கு நீங்க கிருபை செய்தலும், அவங்க வாழ்க்கையில என்ன தொந்தரவு இருந்தாலும் கர்த்தாவே நீங்க கர்த்தாவே அவங்க கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேலையில் நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நற்செய்தியை கூட அவருடைய பாதத்தில் நாங்கள் வைத்து இதெல்லாம் இயேசுவின் மூலியமாக ஜபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். So Paul always talks about gift of the Holy Spirit. பவுல் எப்பவுமே ஆவியினுடைய கனிகளை குறிச்சிட்டு பேசக்கூடியவரா இருப்பார். Amen. Especially to the Corinthian church, he was very specific, how to lead by the Holy Spirit. சிறப்பாக கொரிந்து சபையில பேசும் பொழுது எப்படி பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் நிறையவே பேசியிருக்கார். Amen. So any idea why Paul எதுக்காக பவுல் ஆனவர் கொரிந்திய சபைக்கு மட்டும் ஒரு ஸ்பெசிபிக்கா நீங்க கடவுளுடைய அந்த ஆவியின் கனிகளை நீங்க எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு பவுலானவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சில அக்கறையோட சொல்றாரு. எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஏதாவது சொல்ல முடியுங்களா? எஸ் சிஸ்டர். ஓகே, ரைட். பயம் இல்லாதவர்களா இருந்தாங்க. ரைட். எஸ் பிரதர். கருத்து வேறுபாடுகள். அவன் எஸ் நிறைய பாவங்கள் இருந்தது. வேற யாராவது கடைசியா? எஸ் சிஸ்டர். கடவுளுடைய பயம் இல்லாம இருந்தது. டெஃபினட்டா நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் கொரிந்து சபையில நடந்து இருந்தது. Okay, so that is true. God has given the gift of the Holy Spirit to everybody who accepts Jesus. அது உண்மைதான். கடவுள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியை கொடுத்தார். So how many of you believe that?
those are sitting here, you have the gift of the Holy Spirit. இங்க உட்கார்ந்துருக்க உங்களை எத்தனை பேரு நம்புறீங்க நீங்க பரிசுத்த ஆவியோட வரத்தை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி? Amen. ஆமென். It's everybody, right? எல்லாருமே. So, what is the gift of the Holy Spirit you feel you have? உங்ககிட்ட கடவுள் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியோட வரமா என்ன நீங்க உணர்றீங்க? எந்த விஷயத்துல உங்ககிட்ட பரிசுத்த ஆவியோட வரம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? Yes. பாவத்தை உணர்றது, குட் லைஃப், அன்பு, தேவனை நோக்கி தேவன் என்னோட இருக்கிறது என்னோட இருக்கிறது. ஓகே, எஸ் சிஸ்டர். ஓகே, கடவுளுடைய உணர்வு. ஆமென். டெஃபினட்டா the fruit of the spirit, ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அன்பு, யூனோ, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், okay, so joy, peace, all the 9 fruit of the spirit God has given to each one of us. நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்காததுக்கு முன்பாக அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, பொறுமை இல்லாம இருந்திருக்கலாம், சமாதானம் இல்லாம இருந்திருக்கலாம், ஓகே, அன்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ ஆனா இயேசுவை ஏத்துக்கிற பிறகு இயேசுவானவர் நம்மளுக்கு அந்த கொடைகளை நம்ம கொடுக்குறாரு. ஆமென். ஸோ 2 விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஸ்பீக்கிங் கிஃப்ட் அண்ட் சர்விங் கிஃப்ட் காட் கிவ்ஸ் டு த சர்ச். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பேசக்கூடிய வரம், இன்னொன்னு சேவை செய்யக்கூடிய ஒரு வரம். Amen. Both the gifts, we should not use it for our glory, for our purpose. இந்த 2 பரிசுகளையும் நம்மளுடைய நோக்கத்துக்காகவோ நம்மளுடைய சுய மகிமைக்காகவோ நம்ம பிரயோஜனப்படுத்திக்க கூடாது. Amen. So absolutely we need to use it for the glory of God. நிச்சயமாகவே தேவனுக்கான மகிமைக்காக மாத்திரமே நம்மளுடைய வரங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். I asked the question, why did Paul is specifically talking to the Corinthian church? Because ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொரிந்திய சபையில இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் கொடுத்த அந்த அந்த கிஃப்டை வந்து அவங்களுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறத பால் பார்த்தாரு. அவன் அது மட்டும் இல்ல, ஓகே, ஸோ அவங்க பெருமைக்காக, அவங்க மகிமைக்காக, ஸோ அவங்களுடைய பேரு புகழ் வர்றதுக்காக உபயோகப்படுத்தினது பால் பார்க்கறது. ஆக்சுவலி பால் வாஸ் ரியலி want Corinthian church to be really set right before God. அதனாலதான் பவுல் கொரிந்து சபையானது தேவனுக்கு முன்பாக சீர் பொருந்தணும் அப்படின்றதுக்காக இந்த உபதேசங்கள் அவர் சொன்னார். When gift of the Holy Spirit, it should not divide the church. It has to unite the church. தேவனுடைய ஆவியானவருடைய வரங்கள் சபையை பிரிவினைகள் உண்டாக்குற ஒரு வரமா இல்லாம தேவனுடைய சபையை ஒற்றுமைக்குள்ளாக ஒன்று சேர்க்கிற ஒரு வரமா இருக்கு. Amen. So, and gift of the Holy Spirit, it has to edify the church, not to distract the church. தேவனுடைய ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் சபையை மேம்படுத்தக்கூடியதா, தரம் உயர்த்தக்கூடியதா இருக்கணும். அதுக்குள்ள அழிவை ஏற்படுத்துறதா இருக்கக்கூடாது. Amen. So that's why today we are going to see that how Paul has been explaining to the Corinthian church how to handle the fruit of the Spirit, how to handle the gift of the Holy Spirit, what God has given to them. அதனாலதான் கொரிந்து சபைக்கு பவுல் என்ன சொன்னாரோ அதை குறித்து நம்ம படிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்களை எப்படி நம்ம கையாளணும், ஆவியின் கனிகளை நம்ம எப்படி கையாளணும்ன்றதை நம்ம படிக்க போறோம். So இன்னைக்கு என்னுடைய டைட்டில் என்னன்னாக்கா வேற்றுமையில் ஒற்றுமை. Amen. Amen. Unity in diversity. So what it comes to your mind when we say diversity? வேற்றுமை அப்படின்னு சொன்னா உங்க சிந்தனையில எண்ணத்துல வரக்கூடிய விஷயம் என்ன? Amen. So வேற்றுமை அப்படின்னாக்கா உங்களுடைய எண்ணங்கள்ல என்ன வருது? வேற்றுமை என்னக்கா? Yes. Different opinion. Yes. Make it slide. Downல slide. Okay. So வேற ஏதாவது வேற்றுமைனா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? கலாச்சாரம், சம்மதம் இல்லாத அவன் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். எனக்கு என்ன வருதுனாக்கா நம்மளுடைய தேசம். அவன் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாரத தேசம் எவ்வளவு ஒரு வேற்றுமையா இருக்குது. எவ்வளவு ஸ்டேட்ஸ், எவ்வளோ Okay, I have small stats. What is that? India is a diverse nation. So 29 states with 9 union territory
Every state has its own ritual, tradition, and customs. 29 மாநிலங்கள் இருக்கு, 9 துணை மாநிலங்கள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கலாச்சார முறைகள், வழிபாட்டு முறைகள் சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. So, 12 official languages, 22 major languages to spoke, and more than 1,500 languages in India. அதிகாரப்பூர்வமான மொழிகளா 12 மொழிகள் இருக்கு, 22 மொழிகள் நிறைய பேசப்படக்கூடிய ஒரு மொழிகளா இருக்கு. 1500 மொழிகள் இந்தியாவில மாத்திரம் பேசப்படும். Amen. So, more than 8 major religion in India. 8 அதிகப்படியான மேலோங்கக்கூடிய மத சம்பிரதாயம் இந்தியாவில் இருக்கு. Amen. So, but still we are called as what? இருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே எப்படி அழைக்கப்படுறோம்? Indians. Amen. So we all are citizens of India, even though we all are divided into so many states, so many cultures and traditions, but we all are Indians. Amen. நம்ம எல்லாருமே இந்தியர்கள் என்று அழைக்கப்படுறோம். நம்ம எவ்வளவு பெரிய கலாச்சார மாற்றங்களுக்குள்ள இருந்தாலும், வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்களா இருந்தாலும், நிறைய மொழிகளை பேசக்கூடியவங்களா இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்தியர்கள் என்று அழைக்கப்படுறோம். Amen. Today we are going to concentrate on one chapter which is very, very familiar. We all know about it. And that is 1 Corinthians chapter 12, verse 12 to 13. Anybody knows that? What is that passage talks about? 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 இருந்து 13. யாருக்காவது இந்த புத்தகம், இந்த வார்த்தைகள் எதை பத்தி பேசுதுன்னு தெரியுமா? Amen. Parts of the body. Amen. சரீரத்துல கூடிய அவயங்களை பத்தி பேசுது. Right. So let us read this passage and understand that what Paul is trying to say. What is his big idea and big picture in this chapter? நம்ம இத படிச்சு புரிஞ்சுக்கலாம். பவுல் இந்த பத்தியில சொல்லக்கூடிய அதனுடைய மூலக்கரு என்ன, அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய முக்கிய கருத்து என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். Amen. Quickly we'll read, and I know it's a long passage. 12 to 31. 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 31 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 31 வரை. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரங்களுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராததினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ. காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவைகளாக இருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும், தலையானது கால்களை கண் நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் இலட்சணம் உள்ளவர்களுக்கோ அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாகிறாமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்து இருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாக்கியங்களையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும்
வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென். Amen. Okay, so brothers and sisters, நம்ம இங்க பாக்குறோம் கொரிந்திய சபை எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பவுலானவர் இங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு? ஒண்ணா இருக்கணும். ஒரு மனிதனுடைய அந்த பார்ட் ஆஃப் த பாடிஸ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சபை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். Amen. So he is comparing the Corinthian church to be like a human body. கொரிந்து சபையை ஒரு மனுஷனுடைய உடம்புக்கு, சரீரத்துக்கு ஒப்பா அவர் சொல்றார். Amen. And so what a beautifully that he explains that how the church needs to be and how the human parts are systematically fixed by God. The same way he wants the church to be systematic. எப்படி சபையானது இருக்கணும்னு அவர் சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய உடம்பு தேவனால எவ்வளவு ஒழுங்கா சீரா அமைக்கப்பட்டிருக்கு, பொருத்தப்பட்டிருக்கோ, அவைகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கப்பட்டதோ, அதே போல சபையும் கூட ஒரு ஒழுக்கத்தோட ஒரு சரியான அமைப்புல இருக்கணும்ன்றத அவர் சொல்றாரு. Amen. So we know about the parts of the body, right? So human body has internal and external. நம்ம ஒரு மனுஷனுடைய உடம்பை பத்தி தெரியும். மனுஷனுடைய உடல்ல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகளும் நம்ம பார்க்கிறோம். Amen. Amen. So what does it take to be successful as the body of Christ? கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறதுல எது நம்மளுக்கு அதுல வெற்றி பெற ஜெயம் கொள்ள உதவியா இருக்க போகுது? Amen. We are going to see some 3 points that we as a church we have to value each other. நம்ம ஒரு சபையா அதை படிக்க போறோம். நம்ம அந்த ஒருத்தர் எவ்வளவு மதிப்புள்ளவங்களா நடத்தணும்ன்றதையும் பார்க்கணுன்றதையும் கத்துக்க போறோம். So one more thing we need to observe in this the whole passage is 11 times Paul says oneness. ஒரு விஷயத்தை நம்ம இதுல பார்க்கணும். ஒற்றுமையை குறிச்சு 11 முறை பவுல் இந்த அதிகாரங்கள்ல சொல்லக்கூடியவரா இருக்கிறார். Amen. So Paul is very very concerned about the church needs to be one, needs to be united, needs to function in a one unit. பவுல் அதிகமா அக்கறை எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சபையானது ஒரே மாதிரியான ஒரே குணங்களுடைய ஒரே அமைப்பா இருந்து செயல்படணும்ன்றதுல அவரு அதிக கவனம் செலுத்துறார். So verse 12 and 13 it says, just as body though one has many parts, but all is many parts from one body, so it is with Christ. For we were all baptized by one Spirit, so as to form one body, whether Jews or Gentiles, slave or free, and we were all given the one Spirit to drink. 12-13 வசனங்களை படிச்சோம் அப்படின்னு சொன்னா, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தை அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். So Paul wants the Corinthian church needs to understand that there is a different denomination people can come to church. Okay, so Jews might come, Gentiles might come, slaves might come, but they all are filled with the one Spirit that is called Jesus. பவுல் இந்த கொரிந்து சபைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. வெவ்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்டவங்க சபைக்குள்ள வரலாம், யூதர்கள் வரலாம், புறஜாதிகள் வரலாம், அடிமைகள் வரலாம். ஆனா இவங்க எல்லாருமே ஒரே தாகம் தீர்க்கப்பட்டவங்களா கிறிஸ்துக்குள்ள ஒன்றாகவே இருக்கிறாங்கன்றத அவர் போதிக்கிறார். Amen. The first century we can see that the Corinthian church also filled with a different denomination. People came from a different culture and tradition, but they come to church, but there is a little bit confusion happens. முதலாம் நூற்றாண்டுல பார்க்கும்போது சபைகள் எல்லாமே வெவ்வேறு கலாச்சாரத்துல இருந்து பின்னணியில இருந்து மக்கள் வரும்போது எல்லாருமே வெவ்வேறு குணங்களுடையவங்களா வேறுபாடு கருத்து உள்ளவங்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. So anybody you can remember in the first century, any different culture came to church and accepted Christ. முதலாவது நூற்றாண்டு சபையில வேற கலாச்சாரத்துல இருந்து வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராவது உங்களுக்கு தெரியுமா? Okay. Yeah. Say anybody specific? Nicodemus.
Cornelius, புறஜாதியில இருந்து கொர்நேலியு வந்தாரு, யூதர்ல இருந்து சமாரிய நிக்கோதேமு பெண், வந்தாரு. சமாரிய பெண். ஓகே, அந்த காலத்துல சமாரிய பெண்கள் எல்லாம் யூதர்கிட்ட பேசவே கூடாது. ஆனா அவங்க வந்து இயேசுவை ஏத்துக்கிறாங்க. ஆமென். ரைட். வேற எஸ் ப்ரோ. Zacchaeus, Greek peoples, கிரேக்கர்கள். கிரேக்கர்கள். So there are so many people accepted Christ who is from different denomination. வேறு வேறு பிரிவுகள்ல சேர்ந்த மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நம்மளால பார்க்க முடியுது. I mean, definitely many of you said that Acts chapter 16, we see that different background people comes to church, including Lydia, a Jewish convert from Asia. She is a wealthy businesswoman, and a slave girl, and a Greek girl, and jailer from Roman. He also come and accepted Christ, and Cornelius and his family. All are from different varieties of people accepting Christ. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா லிடியாவை பத்தி நம்ம பார்க்கிறோம், கொர்நேலியை பத்தி பார்க்கிறோம், ஒரு சிறைச்சாலையினுடைய அதிகாரியை பத்தி பார்க்கிறோம். இவங்க எல்லாருமே வேற வேற கலாச்சார பிரிவுகளில் இருந்து வந்தாலுமே கூட அவங்க அவங்க ஒரு பணக்காரங்களா ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நம்மள பார்க்க முடியும். I mean, even in this room, so many of you from different backgrounds, right? இந்த அரங்கத்துல I'm from Catholic backgrounds. Many of you are from a different background, but you have accepted Christ and you are in one body in one church right now. இந்த அரங்கத்துல இருக்கிற நம்மளும் கூட நிறைய பேர் வெவ்வேறு பின்னணியில இருந்து வந்தோம். ஒருவேளை நீங்க கத்தோலிக்க பின்னணியில இருந்து வரலாம், அல்லது வெவ்வேறு பின்னணியில இருந்து வந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரமா ஒரே அமைப்பா நம்ம இங்க மாறி இருக்கிறத பார்க்கணும். So Paul எது பத்தி இங்க சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் வந்தாலும் கூட நீங்க ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுது, என்ன பண்ணணும்? மதிக்க வேண்டும். Amen. So you need to value each other. Though you have a different background, you are coming to the church, you need to value each other because we are in Jesus. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனால நம்ம வெவ்வேறு பின்னணிகளை வெவ்வேறு தரங்களை கொண்டவங்களா வெளியே இருந்து வந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளா வரும்போது ஒருத்தர் நம்ம கனமா மரியாதையா மதிப்பா நடத்தணும்னு பவுல் இங்க சொல்றாரு. Amen. 1 Corinthians chapter 6 verse 19-20 says, do you not know that your bodies are temples of the Holy Spirit, who is in you, whom you have received from God? You are not your own. You were bought at a price. Therefore, honor your God with your bodies. Amen. 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரைக்கும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். Amen. So here Paul says that நம்மளுடைய பாடியை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. Amen. ஏன்னா டிஃபரெண்ட் அவயங்களா இருந்தால் கூட how we need to take care of our body. Same way Paul is very clearly says honor each other in the body of Christ. நம்ம வேற வேற சரீரத்தின் அவயமா இருந்தாலும் வெவ்வேறு பொருட்களை உடையவரா இருந்தாலும் கூட எப்படி நம்ம சரீரத்தின் அவயங்களை பார்த்துக்கோமோ அதே போல பவுல் சொல்றாரு, நம்ம வேற்றுமையில இருந்தாலும் கூட எல்லாருமே ஒன்னா இருந்து ஒருத்தர் மதிக்கணும், மரியாதையா நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. So we all are different. We all are different religion, customs, educations. We all from different cities. Sometimes we have come from. We all are different colors, different language. Yet we accept Christ, and we have come into the family of God. நம்ம எல்லார்கிட்டையும் என்ன வேற்றுமை இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற மத பின்னணியில இருந்து வந்திருக்கலாம், வேற வேற கலாச்சாரம் பழக்க வழக்கங்களுடையவங்களா இருக்கலாம், நம்மளுடைய படிப்பு வேற வேறையா இருக்கலாம், பேசக்கூடிய பாஷைகள் வேற வேறையா இருக்கலாம், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வேற்றுமைப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமா ஒன்றுபட்டவங்களா இருக்கும். Alright, so great to see some of them from Paris sector got married like me. Priscilla got married. I am from Bangalore, and I heard Stephen who got married in Hyderabad church sister. Though we are from different place and we got married, but we value each other's opinion, we value each other's, we respect each other. That's what Paul trying to say to Corinthian church.
you have to value each other. நான் எப்படி சொல்றேன்னா, லைக் சகோதரரை போல அவரு பெங்களூரை சேர்ந்தவரா இருந்தாலும், இங்கே சென்னையில இருந்து பிரிசிலாவையும், மதுரையை சேர்ந்த ஸ்டீஃபன் வந்து ஹைதராபாத்ல இருந்து அவங்களுடைய மனைவியையும், அது போல நிறைய பேர் நம்ம வேற வேற கலாச்சாரத்துல திருமணம் முடிச்சாலும் ஒருத்தர் அதிக கனமா மரியாதையா யோசிக்கிறோம், மரியாதையா நடத்துறோம். அதனால கடவுள் நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. Alright, so Philippians chapter 2 verse 3 it says, do nothing out of selfish ambition or vain conceit, rather in humility value others above yourselves, not looking at to your own interest, but each of you to the interest of others. பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக. ஆமென். Amen. So Paul is very clear says, you know, how parts of the body values each other same way. In the Corinthian church, you have to value each other in the member of Christ. Okay, same way, you know, God says, இன்னைக்கு நம்ம செக்டரை பார்த்து தேவன் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆமென். ஸோ மதிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் அங்க போற்றப்படுது. Right? Okay, so my second point is we as a church need each other. என்னுடைய இரண்டாவது புள்ளி என்னன்னா, சபையாக நம்ம ஒவ்வொருக்கும் ஒருத்தர் தேவை உள்ளவர்களாகவே இருக்கோம். And Paul is trying to say that the human body has how it functions, same way the church has to function. And there are two arguments Paul trying to say here in the Corinthian church, it might happen. பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு சரீரம் எப்படி எல்லா அவங்களோட சேர்ந்து செயல்பட்டு அது உருவெடுத்து வேலை செய்தோ அதே போல சபையும் கூட இருக்கணும்னு சொல்றாரு. இரண்டு விதமான தர்க்கங்களை குறிச்சு இங்க பவுல் வெளிப்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். So we as a church need each other because you know we all belong to the body of Christ. நம்ம சபைக்கு சபையாக நம்ம எல்லாருமே ஒருத்தர் தேவையுள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய சரீரத்தினுடைய அங்கங்களா இருக்கணும். Verse 15 it says, now if the body should say, because I am not a hand, I do not belong to the body. வசனம் 15 பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 15 காலானது நான் கையாயிராததினாலே நான் சரீரத்தின் அவயமில்லை என்றான் என்று சொல்லியிருக்கிறார். So do you think that your body will say like that? நீங்க நினைக்கிறீங்களா உங்க உடம்புல இருக்கிற அவயம் உங்க உறுப்புல அப்படி சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க கால் வந்து நான் இன்னைக்கு சபைக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தா நீங்க கால்ல கூட்டிட்டு வந்திருக்கோமா இன்னைக்கு சபைக்கு? இல்லைங்களா? So actually when leg start to walk and the whole body started walking along with the body. கால் நடக்க ஆரம்பிச்சா அதோட சேர்ந்து முழு உடம்பு கூட நடந்து வரக்கூடியதா இருக்கும். So no body apart can say that I don't belongs to the body which we have. எந்த ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கிற எந்த உறுப்புமே இல்ல நான் இந்த உடம்புக்கு சொந்தம் கிடையாது, நான் இதை சேர்ந்தவன் கிடையாதுன்னு சொல்றது கிடையாது. At the same time it says that we cannot say that I don't need you. அதே நேரத்துல எனக்கு நீ தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. So two things Paul says that to the Corinthian church. So nobody can say that I am not belongs to the body. Nobody can say that I don't need any help from the body. ரெண்டு விஷயத்த பவுலுங்க சொல்றாரு. நான் இந்த உடம்புக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லவும் முடியாதுன்னு சொல்றாரு. So like that anything happens in the body, if that happens somewhere the error, the manufacture error in the body, right? அது மாதிரி எதெல்லாம் உங்க உடம்புல நடந்துச்சுன்னா அது உருவாக்கப்பட்டதனுடைய பிழையாதான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். How that is not going to happen in the history, same way as a church we cannot say that you are not belongs to the body. We cannot say that I don't need you because I don't like you. வரலாற்றிலேயே அது நடக்க போறது இல்ல, நம்ம உடம்பு வந்து அப்படி சொல்ல போறது இல்லைன்னு நினைச்சோம்னா அதே போலதான் சபையா இருக்கிற நம்மளும் கூட நீ இந்த சபையை சார்ந்தவன் கிடையாது, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, இல்ல நான் இந்த சரீரத்துக்கு இந்த உடம்புக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீ எனக்கு தேவையில்லைன்னு யாரும் நம்ம சொல்ல முடியாது. So at the same time we cannot say that I want to be with all over the body. அதே நேரத்துல உடம்புல எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது. Let's think the high says கண்கள் சொல்லுது
உங்க உங்க பாடியில எல்லா இடத்துலயும் நான் இருக்கணும் அப்படின்னாக்க நம்மளோட பாடி எப்படி இருக்கும்? நம்ம உடம்பு முழுக்க எப்படி இருக்கும்? நம்ம உடம்பு முழுவதும் கண்களா இருக்கும் இல்லைங்களா? ஜஸ்ட் ஃபார் பிக்சர் இயர், மூஞ்சி ஃபுல்லு 4-5 கண்ணு இருந்தாலும் எப்படி இருக்கும்? அது மூஞ்சா இருக்காது இல்லைங்களா? வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ அதே போலதான் கடவுளுடைய ஆலயத்துல நம்ம வரும்பொழுது நான் எல்லா இடத்துலயும் இருக்கணும், நான் தான் எல்லாமே பண்ணணும், வேற ஒருத்தங்களுக்கு சேவை பண்றதுக்கு இடம் கொடுக்காம எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமா இல்ல. ஓகே, உதாரணத்துக்கு எல்லாமே டீம்ஸ் தான் பண்ணணும், இந்த சபை வந்து டீம்ஸ் தான் வழி நடத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்ல ஓல்டர் ஆண்டிஸ் வழி நடத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் தியர் ஓன் டாஸ்க் டு பிளே. ஒவ்வொரு பிரிவும் அது செய்ய வேண்டிய வேலைன்னு ஒண்ணு வச்சிருக்கு. Alright, so but Corinthian church disciples were not like that. They were end up doing everything. They want to do everything because they are so prideful. They want their name to be glorified. ஆனா கொரிந்தியர் அப்படி இல்லை. அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நினைச்சாங்க, எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சாங்க. ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா அவங்களோட பேர் எல்லா இடத்துலயும் மகிமைப்படணும்னு நினைச்சாங்க. Alright, so at the same time they come to church. They have one another issues, but they wanted to serve. அவங்க சபைக்கு வருவாங்க, சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருக்கும், ஆனாலும் சேவை செய்யணும்னு நினைப்பாங்க. I mean, that's what Paul says, that when you have a gift of the Holy Spirit, you can't say that I don't need you or I don't belong to you. So we all are one body. We need each other. So we can't say that we all are united. அதனாலதான் சபைக்கு வரும்போது பரிசுத்தாவியினால் நடத்தப்படக்கூடிய நம்ம, நான் இந்த சரீரத்தினுடைய அவயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்ல எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்ல முடியாதுன்றத அவர் போதிக்கிறார். Today we need to understand. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள இருந்து நம்ம எப்படியாக கையாளணும் நம்மளுடைய ஆவியின் கனிகளா இருக்கட்டும். Okay, so gift of the Holy Spirit, whatever God is given. So how do we handle along with the unit as a body of Christ, or independently we handle? தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஆவியின் வரங்களை நம்ம எப்படியா கை கொள்றோம் அப்படின்னு பார்க்கணும். நாம சபையா சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த வரங்களை பிரயோஜனப்படுத்துறோமா, இல்ல தனிப்பட்ட முறையில நான் என்ன பார்த்துக்குவேன், நானே தனியா செஞ்சுக்குவேன் நம்ம நினைக்கிறோமா? Amen. There was a small story that how there was a fight between the 10 fingers. ஒரு சின்ன கதை இருக்கு. அது எதை பொறுத்துனா அந்த 10 விரல்களுக்கு மத்தியில கூடிய ஒரு சண்டை பத்தி சொல்லுது. Amen. So இந்த 10 விரல், இது எல்லா விரலும் சொல்லுது நான் தான் மேன்மையானவன். I am the important in the body of Christ. அந்த இந்த body of human. 10 விரல்கள் சொல்லுது. அந்த ஒவ்வொரு விரலுமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுடைய உடம்புலயே நான் தான் ரொம்ப முக்கியமான ஒருத்தரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. Amen. Thumb finger says, so without me you can't hold anything. So thumb finger இல்லாம எதுவுமே நம்ம குடிக்க முடியாது இல்லைங்களா? ஏதாவது குடிச்சுக்கிறீங்களா? கட்டவர்கள் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது, குடிக்க முடியாது. Amen. Then thumb finger says, I am the elder, I am the important. அந்த கட்டவர்கள் சொல்லுது நான் தான் பெரியவன், நான் தான் முக்கியமானவன் சொல்லுது. Amen. The index finger, this is called index finger. It says that I am important because I am the one who is pointing out everyone, everybody, whether it's a good or bad. இந்த ஆள்காட்டி வர சொல்லுது நான் தான் முக்கியம், நான் தான் ஒவ்வொரு ஆளும் யாருன்னு காட்டுறேன், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நான் தான் காட்டுறேன், நான் தான் முக்கியமான ஒருத்தர் அப்படி சொல்லுது. And then the middle finger says I am the most talented and tallest person. இந்த நடுவர்கள் காட்டுது நான் தான் அதிகமா உயர்வான ஒரு நபராகவும் பெரிய ஒரு ஆளாவும் இருக்கிறேன்னு காட்டுது. So I am the leader of all of you. I am the important. இந்த வேற நடுவர்கள் காட்டுது நான் தான் உங்க எல்லாருக்கும் தலைவர், நான் தான் முக்கியமான ஒரு நபர் காட்டுது. I mean, the ring finger says that I am the very, very important person because everybody honors me. Whenever the marriage comes, whenever the February 14 comes, people put ring in my finger. அப்புறம் அந்த மோதிர விரல் சொல்லுச்சு நான் தான் ரொம்ப முக்கியமான ஆளு, ஏன்னா என்னதான் எல்லாருமே ரொம்ப மரியாதை பண்ணுவாங்க, எப்பெல்லாம் திருமணம் நடக்குதோ இல்ல எப்பெல்லாம் February மாதம் 14ஆம் தேதி வருதோ எனக்கு தான் எல்லாரும் மோதிரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. This little finger don't know what to say and says that I am the important among all of you. இந்த சுண்டு விரல் சொல்லுச்சு அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனாலும் நான் தான் உங்க எல்லாருக்கும் மத்தியில ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சொல்லுச்சு. Then thinking what can I say
thinking about it. Then the middle finger, the smallest finger. Remember that. All the fingers were asking. எல்லா விரல்கள் கேட்டுச்சு, எப்படி நீ வந்து முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு. எல்லாம் சிரிச்சாங்க அந்த இந்த சிறிய ஃபிங்கரை பார்த்து. அப்போ அந்த சிறிய ஃபிங்கர் சொல்லிச்சு, ஜெபம் பண்ணும் பொழுது யார் முன்ன வராங்க? ஓகே, இப்படி கை கும்பிட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது யார் முன்ன வராங்க? தேவனுக்கு நான் தான் முன்ன வரேன். ஓகே, சார் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ again the fight started between this among these fingers. Okay, so there was a voice came. மறுபடியும் அந்த 10 விரலுக்கு மத்தியில சண்டை வந்துச்சு. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு அவங்களுக்கு. Amen. And what is that voice says? அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? Amen. So you all are important. நீங்க எல்லாமே முக்கியம். Without you nothing can work. நீங்க எல்லாமே எந்த வேலையும் நடக்காது. I mean, you all are important in the body. And when you start doing your own work, then only the body can understand and body gets strengthened. நீங்க எல்லாருமே இந்த உடம்புக்கு, இந்த சரீரத்துக்கு முக்கியம் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வேலையை செஞ்சா மாத்திரம்தான் இந்த இந்த உடம்பு வந்து வேலை செய்யும், அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொன்னேன். Amen. Amen. The later, all the fingers understood that every one of us are important in the body. So let us work together to bring the glory of God. பின்பாக அந்த 10 வருடம் புரிஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொருத்தரும் முக்கியம் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை, நம்மளுக்கான வேலையை செய்யணும். அப்பதான் தேவனுடைய சரீரத்துக்கு நம்மளால மகிமையை கொண்டு வர முடியும், வேலையை செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கிச்சு. அவன் சேம் வே நம்ம சபையில இருக்கிறவங்க எல்லாருமே முக்கியமானவங்க. அவன் ஒருத்தர் மேன்மையானவங்க, ஒருத்தர் தாழ்ந்தவங்க அப்படி கிடையாது. எல்லாருமே முக்கியமானவங்க, எல்லாருமே இயேசுவுக்கு தேவை இல்லைங்களா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Right? So God needs every one of you to serve in His church, advance His kingdom, and nobody lesser than anyone. தேவன் நம்ம எல்லாருமே அவருடைய ராஜ்யத்துக்கு தேவை நினைக்கிறாரு. நம்ம எல்லாருமே சேவை செய்யும் போது அவருடைய ராஜ்யத்தை முன் எடுத்து செல்ல முடியும். நம்ம அவருடைய ராஜ்யத்தின் ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கணும்னு தேவன் நினைக்கிறார். So some of you are young Christians, 2-year-old and 5-year-old. Some of them are 10-year-old, 15 years old, 25 years old. So church need all of you. நம்மள சில பேர் இளம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஞானஸ்தானம் பெற்று 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 25 வருஷமோ நீங்க கடந்திருக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே சபைக்கு முக்கியமானவங்க தான். So all of us needs to work together. My third point is, we as a church, we must all work together. நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும். என்னோட 3வது புள்ளி என்னன்னா, சபையாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஊழியம் பண்ணணும். Amen. So here Paul explains presentable, non-presentable. Right? So presentable body, non-presentable body. இங்க பவுல் எதை பற்றி சொல்றாருன்னா, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளா நம்மளால பார்க்க முடிஞ்சது பார்க்க முடியாததுன்னு சொல்லி 2 விஷயத்தை சொல்றாரு. What is unpresentable is? எதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, lungs, heart, stomach, liver, right? But what is presentable? Leg, hands, eyes, and chest, stomach, and all these things we can see. நம்மளால எதெல்லாம் பார்க்க முடியாதுன்னா, நம்மளுடைய நுரையீரல், ஹார்ட், இருதயம், வயிற்றுக்குள்ள குடல், கிட்னி, இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்மளால பார்க்க முடியுது நம்மளோட கை, கால்கள், இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. So just imagine, the lung says, nobody is watching me, I don't have to work today. இன்னைக்கு இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நுரையீரல் சொல்றது, யாரையும் நான் பார்க்கல, அதனால நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன். Just imagine, heart says, nobody is appreciating me, nobody is telling, great job heart, you are doing a great job, nobody is appreciating me and nobody is seeing me, so I don't want to do a function of heart. இருதயம் சொல்லுது, இல்ல யாருமே என்ன பார்க்கல, யாரும் என்ன பாராட்டல, நீ நல்லா வேலை செய்யற, தொடர்ந்து உங்க வேலையை செஞ்சுட்டு இருக்க, யாருமே என்ன பாராட்டலனால நான் என்னோட வேலையை நிறுத்திக்குவேன், அப்படி இருதயம் சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும்? Amen. Amen. So whatever the presentable does, equally
unpresentable part also does. காணப்படுகிறவைகள் எல்லாம், சரீரத்துல காணப்படுகிற எல்லா அவைகளும் என்னெல்லாம் செய்தோ அதே மாதிரியான வேலையை காணப்படாத நம்மளுடைய அங்கங்கள், நம்மளுடைய பாகங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. Even in the church, there is a presentable service and non-presentable service. சபையில கூட காணப்படக்கூடிய ஊழியங்கள், வேலை, சேவைக்கு காணப்படாத சேவைகளும் இருக்கு. So what is that presentable service you can see in our eyes? நம்ம கண்ணால நம்ம பாக்குற, தெரியிற, மத்தவங்களால பார்க்க முடியற ஒரு ஊழியம்னா என்ன என்ன வேலையெல்லாம் நம்மளால பார்க்க முடியும்? Singing, preaching, right? Ushering, right? And even the sound system and everything we can see. When you see, you will appreciate them, right? There are so many things which we can't see, but still people are serving. What are those things? Stage decoration. நம்ம வரதுக்கு முன்னாடியே ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள நம்ம பாக்குறது இல்ல. Cleaning. Hall cleaning. Okay, so nobody can see that. Like நீங்க நான் வந்த எல்லாமே செட்டப்ல நல்லா இருந்துச்சுங்க. Nobody can appreciate it because it's not seen. KKC. Nobody can see. Yes. PA system. Yeah. Right. So the Corinthian church, what happens, whatever the presentable service people started appreciating, non-presentable people were not appreciating. They're putting them down. So that's why Paul is saying that both are equally important because God has fixed. Your preacher means God has anointed. Your singer means God has given you that gift. Right? Cleaning means God has given you that gift. That's why you are doing. It is God-given gift. But nobody can say that I am lesser or higher. இதுதான் நம்மளோட சபையிலும் சரி, கடவுளும் சொல்றாரு. கொரிந்திய சபையில நடந்த விஷயங்களை தான் நம்ம ஒரு பிரசங்கியா இருந்தோம்னா அது தேவன் கொடுத்த வரம், அதை நம்ம செய்யறோம். ஒரு பாடல் பாடக்கூடியவரா இருந்தோம்னா கடவுள் கொடுத்த தாளந்து வரமா அதை பாக்குறோம், அதை செய்யறோம். ஒருவேளை நீங்க இங்க சுத்தப்படுத்தக்கூடிய சேவையை செய்யக்கூடியவங்களா அப்படின்னா தேவன் உங்களுக்கு அந்த தாளத்தை கொடுத்திருக்காரு, அதை நீங்க செய்றீங்க. Amen, brothers and sisters. Amen. So, presentable and non-presentable, both are equally important. Both need appreciation. Amen. Not only seeing, we appreciate. Non-seeing, we don't appreciate. காணப்படக்கூடிய ஊழியர்கள் இருந்தாலும் சரி, காணப்படாத ஊழியர்களா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்தையும் நம்ம பாராட்டக்கூடியவங்களாகவும் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாகவும், பார்க்க கண்ணில் தெரிகிற ஊழியத்தை மாத்திரம் இல்லாம தெரியாத ஊழியத்தையும் நம்ம பின்னாடி செய்யக்கூடிய ஊழியங்களையும் பாராட்டணும். So Corinthian church, speaking in tongue is presentable. They feel proud about it. I know this gift. They speak in tongue and then they interpret and they feel proud and they want appreciation. கொரிந்து சபையில அந்நிய பாஷைகளை பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க அதை குறிச்சு பெருமை எடுத்துக்கிட்டாங்க. அது எல்லாராலும் பார்க்கக்கூடிய ஒரு வரமா இருந்துச்சு. அவங்க அதை பார்க்கும்போது அதுக்காக தங்களை உயர்வா வச்சுட்டாங்க. அதை குறிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டுகளை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. So some of them, they don't even go and preach the word to the nation, to the neighbors. They don't even love neighbors. Well, that's when Paul addresses that. That use your talent to bring glory to God. And the people who goes and does a service outside and he appreciates them as well. ஆனா அப்படிப்பட்ட சில நபர்கள் தன் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. கடவுளை பத்தி அவங்க எதுவுமே போதிக்கிறது இல்ல. பவுல் அவங்களதான் சவால் பண்றாரு. அவங்க அதுல இருந்து மாறணும்னு சொல்றாரு. வெளியே போய் ஊழியம் செய்யறவங்களையும் பவுல் உற்சாகப்படுத்தக்கூடியவரா, பாராட்டக்கூடியவரா இருக்கிறார். Amen. So there's two quotes I wanted to say here is, there's a person called Henry Ford says, coming together is beginning, staying together is progress, and working together is success. ஹென்ரின்னு கூடிய ஒரு நபர் சொல்றது என்னன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்றது ஒரு தொடக்கம், ஒன்னாவே இணைஞ்சிருக்கிறது ஒரு முன்னேற்றத்துக்கான வழியாகவும், working together is success. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடக்கிறது வெற்றியாகவும் அவர் பார்க்கிறார். So Michael Jordan says, talent wins games, but teamwork and intelligence wins championship. மைக்கேல் ஜார்டன் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தருடைய திறமை ஒரு விளையாட்டை ஜெயிக்கும், ஆனா அவங்க குழுவா இருந்து அவங்களுடைய வேலையை செய்யும் பொழுது அதுகளுடைய புத்திசாலித்தனமும் அதுல அவங்களுடைய விளையாட்டினுடைய திறமையும் உயர்வா இருக்குன்னு சொல்றாரு. So Jesus also want all of us to work together. What is his prayer?
Jesus' prayer is all about. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு தான் சொல்றாரு. அவருடைய ஜெபம் எதுவா இருந்துச்சு நம்ம John பார்க்கலாம். chapter 17 verse 20, it says, "My prayer is not for them alone. I pray also for those who will believe in me through their message, that all of them may be one. Father, just as you are in me and I am in you, may they also be in us, so that the world may believe that you have sent me." John 17 யோவான் புத்தகம் 17வது அதிகாரம் வசனம் 20ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு நம்ம பாக்குறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். Amen. Jesus' prayer is all about all the members of the church needs to be united like the body which we have today. இயேசுடைய ஜெபம் என்னவா இருந்ததுன்னா, சபையினுடைய எல்லா அங்கத்தினர்களும் நம்ம எப்படி ஒரு சரீரம் வச்சிருக்கோமோ, ஒன்றுபட்ட ஒரு சரீரம் வச்சிருக்கிறோமோ அது மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். I mean, he doesn't want church to be disunited. So nobody wants our body to be disunited, right? அவர் சபையானது பிரிவினையா இருக்கிறது அவரு எதிர்பார்க்கல. நம்மள யாரும் கூட நம்மளுடைய சரீரம் வேற வேறையா பிரிஞ்சிருக்கணும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். I mean, nobody wants your hand to be somewhere in a different area and you want to be in different area. நம்மள யாருமே நம்மளுடைய கை வேற ஏதோ ஒரு பகுதியிலயோ நம்ம ஒரு இடத்துலயே இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். I mean, we don't like that, right? You want to move together, same way in a church, God wants a church to go together, even though we have differences. நம்ம அது விருப்பப்பட மாட்டோம். நம்ம எங்க போனாலும் நம்ம சரீரம் முழுவதும் ஒன்னாவே நகர்ந்து போகணும், ஒன்னாவே செயல்படணும்னு நினைக்கிறோம். அதே போலதான் தேவனும் சபையானது ஒன்னா செயல்படணும்னு நினைக்கிறார். But I really appreciate Paris sector. You all are doing together. You all are very simple in faith in Christ, and you all are running the sector together as one unit, as one body. பாரிஸ் செக்டர்ல இருக்க உங்க எல்லாரையும் நான் பாராட்டு. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படுறீங்க, வேலை செய்றீங்களா, ஒற்றுமையா இருக்கிறீங்க, ஒன்னா சேர்ந்து தேவனுக்கு சேவை செய்து உங்க விசுவாசத்தை கட்டக்கூடியவங்களா இருக்கிறீங்க. I mean, how can we continue to be united in the body of Christ? கிறிஸ்துவுடைய சரீரத்துல இன்னும் தொடர்ச்சியா எப்படி நம்ம ஒற்றுமையா இருக்க முடியும்? I mean, the few points. Let's before we could conclude, let's keep in our mind a few things we need to remember that to continue to be remind in the body of Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சரீரத்துக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறதுக்கு சில புள்ளிகள் நம்ம முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை குறித்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அதை நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். Amen. So imitate Christ. இயேசுவை நம்ம பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். Amen. So the first century Christians, all of them were imitating Christ. No matter what happened. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை பின்தொடரக்கூடியவங்களா இருந்தாங்க. என்ன நடந்தாலும் சரி கிறிஸ்துவை அவங்க ஆக்சுவலா பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. They always set an example in the love of Christ. கிறிஸ்துவனுடைய அன்புல உதாரணத்துவத்தை அவங்க முன்வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. I mean, the second is one in heart and mind. நம்ம இருதயத்திலையும் சிந்தனையிலும் நம்ம ஒன்றுபட்டவர்களா இருக்கணும். Acts chapter 4 verse 32 says, all the believers were one in heart and mind. No one claimed that any of their positions was their own, but they shared everything they had. They all were united in their heart, brothers and sisters. அப்போஸ்தலர் 4:32 பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையவர்கள் என்று சொல்லவில்லை, சகலமும் அவனுக்கு பொதுவாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. So even though there was a difference, but all of them were following Christ and his example. They were following. They were all were in one in heart and mind, so that the church did not distracted, and it was continuously moving. அவங்க வேற வேற கலாச்சார பின்னணியில இருந்து வந்திருந்தாலும் அவங்க சபைக்குள்ள ஒன்னா இருந்தாங்க. தொடர்ந்து அவங்க ஒற்றுமையை பின்பற்றினாங்க. அவங்க தேவ ஊழியத்தை செய்யறதுக்காக நினைச்சிருந்தாங்க. எந்த ஒரு சிந்தனை சிதறலும் அடையாதபடிக்கு அவங்க கவனமா அங்க தரிச்சிருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். So next we see that set your minds on things above. மேலான காரியங்களுக்கு மேல நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வைக்கணும் நம்ம பார்க்கிறோம். Amen. Colossians chapter 3 verse 2 it says, set your minds on things above, not on earthly things. உலகபூர்வமான காரியங்களை நம்மளுடைய பார்வையை எண்ணங்களை வைக்க கூடாதுன்னு கொரிந்தியர் புத்தகம் சொல்லுது. Amen. So if you expect appreciation, somebody needs to give me a gift, and all those all are earthly things. As a disciples,
we should not think on earthly things. We need to think about heavenly things. நீங்க நினைச்சீங்க யாராவது எனக்கு பாராட்டணும், எனக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கணும்னு நினைச்சா இது எல்லாமே உலகப்பூர்வமான விஷயங்கள். ஒரு சீஷரா நம்ம உலகப்பூர்வமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காம பரலோகத்திற்கான காரியங்களை, மேலான காரியங்களை நோக்கி பார்க்கணும். Amen. So fix your eyes on Christ because He is from above. நீங்க உங்களுடைய கண்களை கிறிஸ்துவ மேல கொடுத்துங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல இருந்து வரக்கூடியவரா இருக்கிறார். Amen. So next we see that having Jesus mindset. அடுத்தபடியா இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளாக இருக்கும். Verse 5, Philippians chapter 2, we all know this passage. In your relationship with one another, have the same mindset as Christ Jesus. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தையே நமக்குள்ள இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லுது. Amen. So when you have a mindset of Jesus, and He will bless each one of us, He will bless our family, He will bless our profession, our career, and He will bless our church. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை போல சிந்தனை உள்ளவர்களா இருந்தோம்னா கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம சபையை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம செய்யக்கூடிய வேலை, எதிர்காலத்தை, நம்ம பிள்ளைகளை நம்மள முழுமையா அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருப்பார். So how do we know that? Verse 9, we know that therefore God exalted Him to the highest place and gave Him the name that is above every name. அதை எப்படி சொல்ல முடியும்னா பிலிப்பியர் 2:9 பார்த்தோம்னா எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தாருன்னு சொல்லி உயர்த்துறாருன்னு, இயேசுவை உயர்த்துறாரு நம்ம பார்க்கிறோம். Amen. So when we have an attitude, when we imitate Jesus Christ, and definitely God will lift us up, and we will see the blessings what God has stored for us. நம்மளுடைய எண்ணம் சரியா இருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும், பிரதிபலிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக மேல இருந்து தேவன் ஆசீர்வாதமான விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவரா இருப்பார். Amen, brothers and sisters. Today God wanted to bless each one of you, and let us have the attitude of Jesus Christ. What Paul is trying to say to the Corinthian church, to be united in the body of Christ. ஆமென். சகோதரர்களே, இன்றைய தினம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. கொரிந்து சபைக்கு சொன்னது போல நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்து தேவனுக்கு சேவை செய்யும் பொழுது தேவன் நம்ம எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். So our God is one, our Savior Jesus is one, because we all are baptized in one Holy Spirit. நம்ம தேவன் ஒருவரா இருக்கிறாரு, நம்முடைய ரட்சகராகிய கிறிஸ்து ஒருவரா இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று ஒன்றுபட்டவர்களா இருக்கிறோம். Let us respect, let us value each other. We need each other. Let us depend on each other, and we need to work together as a sector, as a church, to build His kingdom. நம்ம ஒருத்தர் மதிப்போம், ஒருத்தர் மரியாதைக்குரிய விதத்துல நடத்துவோம், ஒருத்தர் தேவையை உணர்ந்து ஒற்றுமையா சேவை செய்வோம். நம்ம தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை சபையா ஒன்னா சேர்ந்து சேவை செய்யப்படுவோம். And a few questions I would like to ask this time. You can go home and write down. Am I convinced that God called me to be part of Christ's body called church? சில கேள்விகள் இருக்கு, அதை நீங்க எழுதிக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு அந்த கேள்விகளை நீங்க யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக, தேவனுடைய சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறதுக்காக தேவன் என்னை அழைச்சதை குறிச்சுட்டு நான் முழுமையா ஏற்றுக்கொள்றேனா, ஒப்புக்கொள்றேனான்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். If you say yes, how much efforts I am making to be united in the body of Christ, even in the midst of all differences in the body? அந்த கேள்விக்கு பதில் ஆமா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு மத்தியில எவ்வளவு முயற்சி எடுத்து தேவனுடைய சபையா சரீரமா ஒற்றுமையா இருக்க நான் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன்றதை நீங்க பார்க்கணும். What one thing I can contribute to the body of Christ to continue to function the way God wants? தேவன் எதிர்பார்க்கிற விதமா தேவனுடைய சரீரமாகிய சபை செயல்படுறதுக்கு எந்த ஒரு விஷயத்துல நான் என்னுடைய பங்கை காணிக்கையா கொடுக்க முடியும்? So what one thing I can imitate Christ every day in my life for the unity of the body of Christ? தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கு ஒற்றுமையா இருக்க, அந்த சபை ஒற்றுமையா இருக்க ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு விஷயத்துல நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும், பின்பற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்க? Amen. So answer these questions and pray about it, and let God use all of you to bring glory to God. நீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, அதை குறித்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்ம எல்லாரையும் அவருடைய மகிமைக்காக ஒற்றுமையில வழி நடத்துவார். So thank you so much for this wonderful opportunity. I really appreciate all of you. Even in the midst of this temperature, you're sitting and listening to the word of God. I'm really excited and thankful to God.
உங்க எல்லாருக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்காக நன்றி. உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். ஒரு அனலான இந்த காலத்துல சீதோஷண நிலையில கூட நீங்க எல்லாரும் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க முயற்சி எடுத்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Amen.